KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். சென்னை மதுரவாயில் அருகே சாலை பள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்த லாரியால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். சாலை பள்ளத்தில் அங்கே லாரி கவிழ்ந்த நிலையில் போக்குவரத்துக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறதா? அங்கே நிலைமையை சீராக்க ஏதேனும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் என்ன? வணக்கம். விட்டு விட்டு பெய்த கனமழை காரணமாக சாலையில் சீதளம் அடைந்து உள்ள இடத்தில் சரக்கு லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 3 தினங்களாகவே அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக மதுரவாயில் நூம்பல் பிரதான சாலை திருவேற்காடு நோக்கி செல்லக்கூடிய சாலைகள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சீதளம் அடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு கடும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது. இந்த சாலை வழியாக சென்ற சரக்கு வாகனம் ஒன்று தற்போது தலைக்கு கீழ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நூம்பலில் இருந்து திருவேற்காடு செல்லக்கூடிய சாலைகள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நிற்கக்கூடிய சூழலும் அந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த பகுதி முழுவதும் ஓட்டை உடசலுமாக இருப்பதால அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த நூம்பல் பகுதியை பொறுத்த மட்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் அந்த பகுதியில பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், காலை நேரங்களில் செல்லக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள், அதே போன்று அலுவலருக்கு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலை இது போன்று சீதளம் அடைந்து உள்ளது. பல முறை அந்த தொகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை அந்த சாலையை சீரமைக்க அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் தொழில்துறை நிறுவனங்கள் அதிகம் உள்ள இந்த பகுதியில இது போன்ற அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுவதால பகுதி மக்கள் அந்த வழியாக செல்லவே அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டும். அதே போன்று முறையாக சாலையை சீரமைத்து பெரும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்னதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது. தற்போது அந்த பகுதியில வாகனங்கள் விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு தற்போது வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில ஊழியர்கள் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சுரேந்தர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.